ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸோடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஜிஎஸ்டி நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஆர்என்னு ஒரு ட்ராக்கிங் ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடியை வந்து எடுத்து வச்சுக்கிங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கோ இல்லை இமெயில் ஐடிக்கோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஓகே, கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் ஜிஎஸ்டின்னு சர்ச் பண்ணுங்கள். ஜிஎஸ்டியோட அஃபீஷியல் வெப்சைட் gst.gov.in வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் ரைட் சைடு டாப் கார்னரில் இந்த இடத்துல 3 லைன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சர்வீஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செலக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏஆர்என் நம்பர் கேட்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்னல, அந்த நம்பரை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு ஷோ ஆகும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜ். எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். கீழே வந்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு போட்டிருக்கும். இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதனால் ரிஜெக்ட்னு வந்திருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக போட்டிருக்கோம், என்னென்ன டேட்டில் என்னென்ன ஆயிருக்குன்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. நான் கிளாரிஃபிகேஷன் வந்து சப்மிட் பண்ணாமல் விட்டதுனால அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 30 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கம்ப்ளீட் பண்ணலினாவே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிப்ளை வரும். ஏதாவது கிளாரிஃபிகேஷன் அந்த மாதிரி கேட்பாங்க. அதை நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 7 டேஸ்க்குள்ளே நெக்ஸ்ட்டு ரீப்ளை வந்து வரும். மேக்ஸிமம் 30 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். இன்னொரு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணலாம். எப்படின்னா கூகுள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வருது பாருங்கள், ஏஆர்என் ஸ்டேட்டஸ் செக்குன்னு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஏஆர்என் நம்பரை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கேட்கும், கேப்சாவை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராசஸ்னு போட்டிருக்கும். இப்போ என்னது வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்டட்னு போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐ பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கல, அதுக்கு என்ன வந்து மீனிங் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இப்போ பெண்டிங் ஃபார் ப்ராசஸ்ன்னு போட்டிருந்துச்சுன்னா டேக்ஸ் ஆஃபீஸருடைய ப்ராசஸ்க்காக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கு மீனிங் என்னென்னு போட்டிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸோடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோஸ் வந்து இப்போ பை காய்ஸ்.